குட் மார்னிங் சீனியர். எதுக்காக நீங்க பயோமெடிக்கல் ஃபீல்டு எடுத்தீங்க? மெடிக்கல் ஃபீல்டுனா ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் எழுதலான்னு ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் நீட்டாக அவ்வளோக்கா ஸ்கோர் ஆகலை. சரி மெடிக்கல் ஃபீல்டே போய்கிட்டா நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு சரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ இதில் போனால் இதில் நல்லா பேஸ்டு நல்லா இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு பயோமெடிக்கல் சூஸ் பண்ணேன். ஓகேண்ணா. குட் ஆஃப்டர்நூன் சீனியர். நீங்க இப்போ எங்க கரெக்டா வேலை பார்க்குறீங்க? நான் இன்னும் ஜாயின் பண்ணல. ஆனால் இப்போ 2 ஆஃபர் இருக்குது. இப்போதைக்கு ஜென்ஒர்க்ஸில் சர்வீஸ் இன்ஜினியராக ஒரு ஜாபும், சோனோரேயில் சர்வீஸ் இன்ஜினியராக ஒரு ஜாப் இருக்குது. இப்போ ஜூனுக்கு மேலே தான் போய் இனிமேல் ஜாயின் பண்ணணும். தேங்க்ஸ். Good afternoon, senior. What is your hobbies and future plans? சாரி, பிரேக் ஆகுது. Hobbies. What is your hobbies and future plans? ஹாபிஸ்னு பார்த்தா ஃப்ரீயாக இருக்க டைமில் ஐ லைக் டு டிரைவ் டு சம்மர் பிளேசஸ். இந்த வில்லேஜ் சைடில் நிறையா சைடு கொஞ்சம் டிரைவ் பண்ண பிடிக்கும். அதான் ஹாபிஸ். ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்னா ஒரு 2 இயர்ஸ் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் வந்து ஸ்டேபிளாக ஃப்ரம் பேசிக்லேருந்து ஃபுல்லாக அந்த ஃபீல்டில் நாலேஜ் ஃபுல்லாக க்ரோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்ராட் ஆஃபர்னால ட்ரை பண்ணணும். அவ்வளோதான் ஃபியூச்சர். Thank you, sir. ஹலோ சீனியர், மைசெல்ஃப் ரோஹிணி. நீங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களோட கெரியர்ல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்றீங்களா? கோவிட் பீரியட்ல வந்து ஆன்லைன் அப்போ வந்து டிடி ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ண சொன்னாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட். பட் அப்போ வந்து ப்ராஜெக்ட்னு என்னன்னே தெரியாது, காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஆன்லைன்னால அப்படியே ஓட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு 3rd செம்லேயோ 4th செம்லேயோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப தான் வந்து நான் ஃபீல்டில் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தாங்க. பட் அப்போ வந்து ப்ராஜெக்ட் இப்போ மினி ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிறப்போ வந்து நம்ம ஸ்டாப்ஸ் விட நம்ம அவுட் எலக்ட்ரானிக்ஸ்னு வெப்சைட் இருக்குது கூகுளில். அதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டொமைனில் வேணுமோ எல்லாரோட மினி ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இருக்கும். நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒரு டைட்டில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட அப்ஸ்ட்ராக்ட்ல இருந்து காம்பனன்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், என்னென்ன அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குது, எப்படிலாம் அந்த காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்ணணும் வித் சோர்ஸ் கோடோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ மினி ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ வந்து ஃபுல் வெப்சைட் வெளில அதில் தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறப்போ. அந்த வெப்சைட் நேம் ஒன்ஸ் அகைன். How to Electronics வெப்சைட். ஓகே ஓகே சீனியர், தேங்க் யூ. சீனியர், அப்புறம் நாங்கள் இப்போ வந்து ஆக்சுவலி வி ஆர் ஸ்டடிங் இன் ஃபர்ஸ்ட் இயர் பயோமெடிக்கல் எஸ்என்எஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல, இன்டர்ன்ஷிப் எல்லாம் எங்கே பண்ணீங்க? எங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இன்டர்ன்ஷிப் போக சொல்றாங்க. எப்படி இன்டர்ன்ஷிப் எல்லாம் எங்கே போய் பண்ணுறது ஏதாச்சும்? ஃபர்ஸ்ட் வந்து இப்பவே முடிவு பண்ணிக்கங்க, கோர் போகணுமா இல்லை இது ஐடி அந்த மாதிரி வேற இடமெல்ல போகணுமான்னு. இப்போ போகணும் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அனலைஸ் பண்ணணும் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு பண்றாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 செம் உங்களுக்கு இந்த செம் போக சொல்லியிருப்பாங்களே ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் போக சொல்லியிருப்பாங்களே. எங்களை ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டேன். நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் போனேன். ஆக்சுவலி இப்போ என்னன்னா கோர் சைட் போறதா இருந்தா இப்போ எப்படி இங்க ஸ்கோப் இருக்கா இல்லை எப்படின்னு தெரியல, அதனால கேட்டேன். லைக் சாஃப்ட்வேர் சைட் போறதா இல்லை கோர் சைட் போறதா கன்ஃபியூஷன்ல இருக்கு. இப்போ இருக்க சிச்சுவேஷன் படி என்னன்னா லாஸ்ட் இயர்ல இருந்து இப்போ வரைக்கும் அபிஷியலா வந்து இப்போ மெயினான ஐடி கம்பெனிஸ்ல வந்து எல்லாருமே கேம்பஸ்ல இன்டர்வியூ வந்து வரமாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கு 2 செட் எடுத்தவங்க கூட இன்னும் அவங்களுக்கு அசென்சர்ல
இப்போ வந்து ஐடி ரொம்ப டவுனா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து யாரும் உள்ள எடுக்கிறது இல்லை, மேக்ஸிமம் ஓப்பனிங்ஸ் கிடையாது. முன்னாடி கேம்பஸ்ல செலக்ட் பண்ணவங்களுக்கும் இன்னும் அவங்களுக்கு இது ஆன் கம்பெனிக்கு வந்து கூப்பிடல. அதனால ஐடி பண்ற மாதிரி இருந்தா இப்பவே வந்து சைட் வெளியே பைத்தான் அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரப்ப 3 இயர்ஸ் வரப்ப அதில் ஸ்கோப் நல்லா இருக்கும். இதே கோர்னு பார்த்தோம்னா கோர் வந்து இப்போ நிறைய இருக்கு. ஆனா ஸ்டார்டிங் வந்து சேலரி கம்மியாக தான் தருவாங்க, 10,000 15,000 அந்த அளவுக்கு தான் வரும். ஆனா ஒரு 2 இயர்ஸ் பண்ணி நல்லா அதுலயே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி 30,000 மேல சேலரி வாங்குற மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப் போங்க, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி பேசா நல்லா கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பயோமெடிக்கல் இண்டஸ்ட்ரியா பார்த்து இன்டர்ன்ஷிப் கிடைக்குதா, மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் சரி, இல்லை சொல்யூஷன்ஸ் கொடுக்குற கம்பெனிஸா இருந்தாலும் சரி, இன்டர்ன்ஷிப் செலக்ட் பண்ணுங்க. போய் அங்க அப்படி என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஃப்ரம் பேசிக்ல இருந்து கத்துக்குவாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் எடுத்தோடனே வந்து கேம்பஸா இருந்தாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருந்தாலும் பத்தி என்ன தெரியுதுன்னா பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு செட்டஸ்கோப்பே கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட ஒர்க் என்ன, பிரின்சிபல் என்ன பத்தி என்ன தெரியுது, தெரியுதா, அந்த மாதிரி தான் மெயினா பார்ப்பாங்க. எலக்ட்ரானிக் சைடும் இப்போ மற்ற சர்க்யூட் போர்ட்ஸ் தான் இருக்கும். அது வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் அந்த சர்க்யூட் போர்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் நம்மளால கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நாங்கள் எப்படின்னா அத்தினா பாண்டியன் ஒரு கம்பெனி இருந்துச்சு. அங்கே வந்துட்டு 2 months ட்ரெயின் போனோம். அதுலேயே ஃப்ரம் பேசிக்ஸ்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் கிளீனா எக்யூப்மெண்ட் எடுத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி, ஒர்க்கிங், டிஸ்மேண்டில், டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீல்டுக்குள்ள பண்ணிட்டோம். நீங்க வந்து அதை வந்து அந்த கம்பெனி சொன்னீங்களா, அந்த கம்பெனியில எப்படி நீங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக போய் கேட்டீங்களா இல்ல அவங்களே இது பண்ணாங்களா? இல்ல இப்ப அந்த சார் வந்து என் பிரதரோட வந்து அவருக்கு அவரு வந்து ஸ்டார்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கம்பெனி. ஸோ இப்போ எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அங்க ப்ரொவைட் பண்ணுவாங்களா இன்கேஸ் நாங்க போய் கேட்கறதா இருந்தா? பண்ணுவாங்க. அவங்க வந்து நிறைய இருக்கு, பேசிக்ல இருந்து எக்ஸ்பர்ட் லெவல் நிறைய இருக்கு. இயர் பொறுத்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர்னா பேசிக் ட்ரைனிங் கொடுப்பாங்க, செகண்ட் இயர்னா இன்டர்மீடியட், தேர்ட் இயர்னா எக்ஸ்பர்ட், ஃபைனல் இயர் வரப்போ அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் கூட வாங்கி தருவாங்க. ஓகே சீனியர், நீங்க அந்த கம்பெனி நேம் மட்டும் சொல்றீங்களா இன்னொரு வாட்டி? அத்தினா பாண்டியன் பிரைவேட் லிமிடெட். Thank you, senior. Thank you for your valuable time. Thank you.